ஏறாமல் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டுங்க. இரத்த சர்க்கரையை ஏறாமல் வச்சுக்கிறதுல இந்த பிங்க் நிற காய்கறிகள் மிகவும் உதவிகரமாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இந்த மாதிரி இளம் சிவப்பு காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும். அப்படி அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குங்க. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா நம்ம இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை உருவாகாமல் படியாமல் பார்த்துக்கும். அப்போ இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அது என்ன பண்ணுதுன்னா இரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சு அதனால் உருவாக்கக்கூடிய பிபி அல்லது அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக் அதைய தடுத்து ரெகுலராக பீட்ரூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜூஸாக எடுத்துக்கும்போது வேறு விதமாக பொரியலாவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் மெயின் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜூஸ் அதை எடுத்துக்கிட்டு சுகர் இல்லாமல் ஜஸ்ட்டு எடுத்து ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கரைச்சி எடுத்துரும். அப்படி கரைச்சி எடுக்கிறதுனால என்ன ஆகுன்னா அந்த பிளட் வெசல்ஸ் க்ளீன் ஆகிட்டு ஈஸியாக ரத்தம் போய் வரும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். இது ஒரு பீட்ரூட். அதே மாதிரி மாதுளம்பழத்தில் உங்களுக்கு எனார்மஸ் போலிக் ஆசிட்டு இருக்குது. அந்த போலேட்னு சொல்லக்கூடிய பொருள் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உடலை எல்லா விதத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது விட்டமின் சி இருக்கிறதாகட்டும் அல்லது ஸ்கின்னுக்கு அதே மாதிரி உங்களுடைய ஸ்டொமக்குக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட ஜீரண பிரச்சனைகள் இருந்தாலும் அதைய இந்த மாதுளம்பழம் ரெகுலராக சாப்பிட்ருக்கும்போது அதே மாதிரிங்க ட்ராகன் ஃப்ரூட் அது இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் தான் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஓவரால் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரெட் பனானா, அப்புறம் பைன் ஆப்பிள்லேயே ரெட்டிஷ் பைன் ஆப்பிள், அப்புறம் பிங்க் கிரேப் ஃப்ரூட். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா